எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 14வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் உணவு இடைவேளைக்கு பின் மீண்டும் இணைந்துள்ளோம். இதில் இவரோ ஜோதிடத்தில் பேரொளி, தனித்துவமான சிந்தனையின் கதிரொளி, அரங்கத்தை தனது கருத்துக்களால் சிந்திக்க வைக்கும் ஜோதிட சிற்பி, ஜோதிட கலையில் ஜொலிக்கும் மணிமகுடம், கோவையின் மைந்தர், அறிவில் ஆழம், சொல்லின் சுவை கொண்ட பேலன்ஸ் தியரி ஆசிரியர் உயர் திரு சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்களை ஒரு ஜாதகரின் வெற்றிக்கு உயிர் பொருள் எப்படி பயன்படும் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. ராஜநிலை டிவியின் 14வது மாத ஜோதிட கருத்தரங்கம். இதில் தலைவராக இருந்து அனைவரையும் வழிநடத்தக்கூடிய கோவையின் அடையாளம் மதிப்பிற்குரிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் ராஜநிலை டிவி உரிமையாளர் மதிப்பிற்குரிய ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மற்றும் நம்முடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சக ஜோதிடர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த மாசத்துடைய நம்ம தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகருடைய வாழ்க்கைக்கு உயிர் பொருள் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி உபயோகமாக இருக்கு, எங்க உபயோகப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஜாதகத்துல உயிர் நல்லா இருக்கணுமா பொருள் நல்லா இருக்கணுமா அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா உயிர் காரகம் எங்க வேலை செய்யும், பொருள் காரகம் எங்க வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அருளணி பொருளணின்னு 2 அணி பிரிச்சிருப்பாங்க. இந்த 2 அணிகளுக்குள்ளாரையும் ஒரு விதமான ஒரு வேலை செய்யும். இப்போ குருவினுடைய அணி அருளணி, சுக்கிரனுடைய அணி பொருளணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, குருவினுடைய அணி பொருளணியாகவும் வேலை செய்யும், சுக்கிரனுடைய அணி அருளணியாகவும் வேலை செய்யும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு மாதிரி அது வேலை செய்யும். அதை பத்தி நம்ம இங்க பேசுறதை விட முதல்ல எப்படி அது வேலை செய்யுது, இதனால் நமக்கு என்ன உபயோகம், ஒரு ஜாதகருக்கு இது எப்படி உபயோகப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல சொல்லுவாங்க, ஒரு கோழி முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு கான்செப்ட். அது எப்படின்னா, வாழ்க்கைக்கு என்ன தேவை, உயிர் காரகங்கள் தேவையா அல்லது பொருள் காரகங்கள் தேவையா? அம்மா தேவை, அப்பா தேவை, கூட பிறந்தவங்க தேவை, நண்பர்கள் முக்கியம், குடும்பம், உறவினர்கள் இவங்க எல்லாமே முக்கியம். சரி, இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, அடுத்தது இவங்க சாப்பிட்றதுக்கு காசு வேணும்ல, அப்ப அது முக்கியம் இல்லையா அப்படிங்கிற அதுவும் முக்கியம். அதனாலதான் கடவுள் படைக்கும் பொழுதே சமநிலை கோட்பாடோட படைச்சிருக்காங்க. ஒரு கிரகத்துக்கு 2 முகங்கள் இருக்கும். உயிர் காரகத்துவ முகங்கள் ஒன்று இருக்கும், பொருள் காரகத்துவ முகங்கள் ஒன்று இருக்கும். அப்ப அதை 2 அணியா வேற பிரிச்சிருக்காங்க. இது நம்ம பிரிக்கல, பராசரர் சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டது. பராசரர் எப்படி பிரிச்சிருப்பாருன்னா அவர் உணர்ந்தது. ஏன்னா இந்த இயற்கை படைக்கப்பட்டது 2 காரகத்துவங்களாக படைக்கப்பட்டிருக்கு. உயிர் வாழ பொருள் தேவை, பொருளை அனுபவிக்கணும் உயிர் தேவை. அப்ப 2மே வேணும் நம்மளுக்கு. இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, குடும்பம் இருந்தாதான் நம்ம சம்பாதிக்கிறங்கிற எண்ணமே வரும். சம்பாதிக்கிறத மட்டுமே குறிக்கோளா கொண்டீங்கன்னா குடும்பம் என்பது கையை விட்டு வெளியே போயிடும். அப்ப 2ஐயும் இணைப்பதுதான் ஜோதிடம். அது பாவத்துல கடவுள் வச்சிருக்காரு. 1, 5, 9 அப்படின்னு ஒரு பாவம் இருக்கு. அது பாருங்க, நம்ம அப்பா அம்மா, சரி நம்ம அப்பா, நம்ம அப்பாவோட அப்பா தாத்தா, இது 5ஆம் இடம், பரம்பரை, பூர்வ புண்ணியம், பாக்கியம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் உங்களோட பரம்பரை விருத்தியை பத்தி பேசும். பேர குழந்தைகள் 5ஆம் இடத்துல தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைகள் 5ஆம் இடத்துல வரும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதெல்லாம் 1, 5, 9 இதெல்லாம் உயிர் காரகத்துவங்கள் அப்படி சொல்லுவோம். சரி, இந்த உயிர் காரகத்துவங்கள் ஜெனிக்கிறோம்னா யாரு வேணும்? உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கணும், நண்பர்கள் வேணும், நீங்க வாழ்றதுக்கு துணையா ஒரு நண்பர்கள் வேணும். அப்ப என்ன இருக்கும், 3, 7, 11 அப்படிங்கிற இன்னொரு உயிர் பாவம் வேலை செய்யும். அப்ப 1, 5, 9, 3, 7 பாவம், 3, 7, 11 ஒன்றுக்கொன்று உயிர் பாவங்களாக வேலை செய்யும் ஒரு லக்னத்துக்கு. இந்த 3, 7, 11 இல்லாமல் உங்க குழந்தைகள் ஜனிக்க போறது இல்லை. கல்யாணம் இல்லாம குழந்தைகள் வருமா? வர வாய்ப்பு இல்லை. ஒரு பார்ட்னர் இல்லாம குழந்தைகள் வராது. பார்ட்னர் இருந்து குழந்தைகள் வந்தாதான் பரம்பரை விருத்தி அடையும். அப்போ உங்க பரம்பரையை பத்தி பேசணும்னா இந்த 1, 5, 9, 3, 7, 11 என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இது எல்லாமே உயிர் காரகத்துவங்கள். இங்க பணம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1, 5, 9 உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சேர்த்து வச்சுன்னா காசா வரும். நீங்க உழைச்செல்லாம் சம்பாதிக்க முடியாது.
அப்ப இந்த பாவங்கள் எதுக்கு வேலை செய்யுது அப்படின்னு கேட்டா திருமண பாவங்களாக வேலை செய்யும். 3, 7, 11 என்பது நட்புறவை வளர்க்கக்கூடிய பாவங்களாக வேலை செய்யும். சமூகத்தில் உங்களுக்கும் அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷனை, அதாவது ஒரு வாடிக்கையாளரை பார்த்தாலும் சரி, ஒரு வேலையா போனாலும் சரி, அந்த இன்ட்ராக்ஷனை கொடுக்கறது அந்த 3, 7, 11 பாவங்கள். 1, 5, 9 சும்மா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, கோயில் குளத்துக்கு போறது, குடும்பத்தோட வெட்டி நாயம் பேசுறது. இந்த அந்த காலம் சொல்லுவாங்க தின்ன நாயம் பேசிட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க. இந்த 1, 5 கிரகம் இருக்கலாம் பாருங்க, ரொம்ப வெட்டியா பேசுவோம். இன்னைக்கு போனு அன்னைக்கெல்லாம் தின்ன நாயம் சொல்லுவாங்க. திணையில உட்காந்து இன்னைக்கு ஃபேஸ்புக்ல பேசுறப்ப எனக்கு திணையில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்வது 1, 5, 9 பாவங்கள். இது எல்லாமே இந்த 6 பாவங்களுமே பொருளாதார பாவத்துக்கு எதிரி பாவங்கள். பொருளாதாரத்தை தருவதை விட உறவுக்காரங்களுக்கு முக்கியத்துவம் ஆகும். அப்போ ஒரு ஜோசியர்கிட்ட வரும் பொழுது ஒரு ஜாதகருக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த பாவங்கள் ஆக்டிவேஷன் ஆகும்போது உறவுக்காரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பணத்தை விட உறவுகளுக்கு முக்கியம். பணம் சம்பாதிச்சாலும் செலவுகளை இவங்களுக்காக பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இப்போ 3, 7, 11 பாருங்க, சுப விரயங்கள் சொல்லுவோம். சுப விரயங்கள் என்னெல்லாம் ஆகும்? கல்யாணம் பண்ணுவீங்க, குழந்தைக்கான விஷயங்களை பண்ணுவீங்க, படிப்புக்கான செலவுகள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சுப பாவங்கள், சுப செலவுகளாக அது கன்வெர்ஷன் ஆகும். இந்த 3, 7, 11 எல்லாமே. சில பேர் இடம் பொருள் வீடெல்லாம் வாங்குவாங்க. இது எல்லாம் இடம் பொருள் வீடெல்லாம் யாருக்கு வாங்குறீங்கன்னு பாருங்க. உங்க குடும்ப குட்டிகள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக வாங்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இங்க எல்லாம் என்ன இருக்கு? பொருளாதார வெற்றியை விட பொருளாதார செலவீனங்களை அதிகப்படுத்துது. அது சுப விரயமா அசுப விரயமாங்கிறத எங்க பிரச்சனை. அப்ப செலவீனங்கள் அதிகமாகுது. அப்ப இந்த 3, 7, 11ங்கிறது பொருளாதாரத்தை செலவு பண்ண வைக்கும் சுபமாக. இதே 1, 5, 9 பாவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரக்கு அகைன்ஸ்டான பாவம் லாசம் மட்டுமே கொடுக்கும். தான தர்மமாக கொடுப்பதுன்னு சொல்லுவாங்க. ஓய்வூதியம், ஃப்ரீயா இருக்கிற இடம். அப்ப என்ன பண்ணுவீங்க? தொழில் பண்ண லாஸ் அடையும். ஏன்னா 2, 6, 10 எதிர்பாவங்களாக இது வேலை செய்யும். லாஸை பத்தி பேசக்கூடிய பாவம் இது. அப்ப 1, 5, 9 கிரகங்கள் இருந்தால் தான தர்மம் சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் தான தர்மம்னா, எப்படியும் பொருளாதாரம் அழிய போகுது, நீ அதை தான தர்மமா கொடுத்து உன் பேரை நீ காப்பாற்றி கேட்டா கொடு. பாருங்க, இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் எப்ப எழுதுவாங்க? 1, 5, 9 பாவங்கள் திசை நடத்தினாலும் அல்லது அந்த இடத்துல கிரகம் திசை நடத்தா செட்டில்மெண்ட் எழுதுவாங்க. 1, 5, 9 அந்த 8ஆம் அதிபதி உட்கார்ந்தா உயிர் சொத்து எழுதி வைப்பாங்க. இது லாஸ் சொல்லக்கூடிய இடம். தான் கையில இருந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தாலும் அது லாஸ் இல்லையா? திரும்ப கேட்டா கொடுக்க மாட்டான். இது அப்படியே தொழில் பாவமா நீங்க கன்வர்ஷன் பண்ணீங்க, இது லாஸை கொண்டு போய் கொடுத்துரும். அப்போ 1, 5, 9, 3, 7, 11 உங்க வாழ்க்கையில் எப்படி உபயோகப்படுதுன்னா, உறவு காரகத்தை வளர்க்கறதுக்காக உபயோகப்படுமே தவிர பொருளாதார காரகத்தை வளர்க்க உபயோகப்படாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக பொருளாதாரத்தை அங்க நீங்க செலவு பண்ணணும், அல்லது இழக்க வேண்டி வரும், அல்லது தான தர்மம் கொடுக்க வேண்டி வரும். என் குடும்பம் குட்டி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு எழுதி கொடுக்கறது, மக்களுக்கு நல்லது பண்றது எல்லாமே இந்த 1, 5, 9. இந்த 3, 7, 11 உங்க குடும்பத்துக்கு, உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்யக்கூடிய சுப செலவுகள். கல்யாணமா இருக்கலாம், இல்ல அது உங்களுடைய குடும்ப சொத்து வாங்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும், வாங்கி கொடுக்கறதாக இருக்கும். மொய் வைக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. 3, 7, 11 7ஆம் இடம் தான் மொய் வைக்கிற இடம். அடுத்தவன் கொண்டு போய் நம்ம கொடுக்கறது, செலவுகள் சொல்றது. இது கான்செப்டா. இதே பொருளாதார பாவங்கள். சரி, இந்த உறவுகள் எல்லாம் வந்துருச்சு, குழந்தைய பெத்தாச்சு, மனைவி வந்துட்டாங்க, அம்மா அப்பாவை பார்க்க வேண்டிய கட்டாயம், காசு பணத்துக்கு எங்க போறது? அதுக்குதான் சொன்னாங்க 2, 6, 10 பாவங்கள் பொருளீட்டக்கூடிய பாவங்கள் அப்படின்னாங்க. 4, 8, 12 பாவங்கள் மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை, அந்நிய தேசத்துல போய் பொருளீட்டக்கூடியது, 2வது தொழில் ஆரம்பிக்கிறது, பிரான்ச் ஆபீஸ் போடுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்வது, காசுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக. அந்த காலத்துல காசு யாத்திரை போறான்னு போவாங்க, சம்பாதிக்கிறதுக்காக போறான்னு போவாங்க. அந்த மாதிரி கான்செப்டை சொல்வதுதான் 2, 6, 10, 4, 8, 12. அப்போ 2, 6, 10 என்பது பொருளீட்டக்கூடிய பாவங்கள். இது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நின்று கிரகம் திசை நடத்தினாலும் அல்லது 4, 8, 12 கிரகம் திசை நடத்தினாலும் பொருளாதார பாவத்தில் நன்மையோ தீமையோ நடக்க போகுது. ஏறக்குறைய நன்மை தான் இது, சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் காசை பத்தி மட்டும் தான் பேசுங்க, உறவுகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. நல்லா பாருங்க, 2, 6, 10 பாவங்களை ஆக்டிவேட் பண்றவங்க திருமணம் பண்ண வீட்டை டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், குடும்பத்துக்கான டயத்தை ஒதுக்க மாட்டான். வேலை விஷயமா வெளிநாட்டு போயிட்டா, வெளியூர் போயிட்டா, மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்ற வேலை இந்த 2, 6, 10. இந்த 4, 8, 12 என்ன பண்ண தெரியுங்களா? கல்யாணம் ஆகி 10 வருஷமோ 15 வருஷமோ இல்ல கல்யாணமான அடுத்த வருஷமோ மனைவியும் குழந்தைகளை விட்டுட்டு தனியா போய் வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுட்டு இருப்பான். குடும்பத்தோட போக முடியாது. ஏன்னா இதெல்லாம் பிரிவினை பாவங்கள் பேர். அதாவது உங்க குடும்ப வாழ்க்கைக்கும் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய இடத்துக்கும் இது பிரிவினை இருக்காது. அப்படிங்க என்ன கிடைக்குன்னா, உறவு பாவங்களை தவிர்த்து விட்டு பொருளாதாரத்துக்கு இம்பார்ட்டன்ட் தரக்கூடிய பாவம் தான் இந்த 2, 6, 10, 4, 8, 12. பாருங்க, உங்களுடைய 1, 5, 9 எதிர்பாவத்துக்கு 3, 7, 11 வேலை செய்யும். உங்களுடைய 3, 7, 11 அப்படிங்கிற பாவம் எதிர்பாவத்துக்கு 1, 5, 9 வேலை செய்யும். உங்களுடைய 2, 6, 10 என்பது எதிர்பாவத்துக்கு, அதாவது உங்களுடைய 7ஆம் பாவம், அதாவது நீங்க சமூகத்துல தொடர்பு கொள்றீங்களே அவங்களுக்கு 4, 8, 12 வேலை செய்யும். 4, 8, 12 பாவங்கள் என்பது
அவங்களுக்கு 2/10 வேலை செய்யும். இப்படி நடந்தாதான் ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல 2/10னா எதிர்பார்த்துக்கு 4, 8, 12 இது ஒரு இன்ட்ராக்ஷன் ஆனாதான் ஒரு பரிவர்த்தனை நடைபெறும். அதே போலதான் 1, 5, 9 வேலை செஞ்சாதான் 3, 7, 11 எதிர்பார்த்துக்கு வேலை செய்யும். அங்கதான் கல்யாணம் நடக்கும், அங்கதான் குடும்பங்கள் உருவாகும், அங்கதான் குழந்தை பிறப்பு, அங்கதான் பரம்பரை விருத்தி எல்லாமே நடக்கும். சோ இந்த பாவங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கிறது. அப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1, 5, 9, 3, 7, 11 அப்படிங்கிறது உறவு பாவங்களாக ஒரு மனிதருக்கு உதவி செய்யும். இந்த பாவங்கள் இயங்கும் போது குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரணும். 2, 6, 10, 4, 8, 12 வேலை செய்யும் போது பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் தரணும். அங்கதான் சம்பாதிக்க முடியும். இத மாறி பண்ணும் பொழுதுதான் ஒருத்தன் லாஸ் போறது, ஒருத்தன் வந்து குடும்பம் அமையாம கஷ்டப்படுறது. பொருளாதாரம் 1, 5, 9, 3, 7, 11 வேலை செய்யும் போது பிசினஸ் பண்றான்னு போய் உட்காருவா, லாஸ் பண்ணுவா. லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானா, ஆட்டோமேட்டிக்கா வந்து குடும்பத்தை இழந்துருவான். ஒரு பாவம் இயங்கும் போது இன்னொரு பாவத்தை நீங்க வேறு விதமாக ட்ரை பண்ணீங்கன்னா அது மைனஸ்ல கொண்டு போய் விடும். இப்ப 2, 6, 10 வேலை செய்யும், 4, 8, 12 வேலை செய்யும் போது திருமணமே ஆகலைங்கிறவங்க எத்தனை பேர்? ஏன்னா அந்த பாவங்கள் இயங்கவில்லை, அது அவனுக்கு திருமணத்துக்கு உதவி செய்யல. அதுக்கு மாறாக என்ன பண்ணுது, காசு பணத்தை கொடுக்குது. சரி சார், சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, கணவன் மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க, கணவன் சம்பாதிக்கிற வெளியூர் வெளிநாடு போயிடுவான். இல்ல நெகட்டிவான இடத்துல இந்த பாவங்கள் கெட்டு போய் வேலை செய்யும் பொழுது அது நெகட்டிவ், அதாவது ஒரு டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுறது. இது எல்லாமே இந்த 2, 6, 10, 4, 8, 12. அப்போ ஒரு மனிதனுக்கு பணமும் தேவை, குடும்ப உறவுகளும் தேவை. அப்போ 1, 5, 9, 3, 7, 11 பாவங்கள் இயங்கும் போது உறவுக்காரகமாகவும், 2, 6, 10, 4, 8, 12 என்பது பொருளாதார பாவமாகவும் வேலை செய்யும். இந்த பாவங்கள் இயங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போலாம். சரி, இப்ப நீங்க போயிட்டீங்க, இந்த பாவங்கள் வந்து இதை வச்சு நம்ம அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒன்றை இழந்தால்தான் ஒன்று கிடைக்கும் என்பதுதான் இந்த ஜோதிடத்தினுடைய விதி, பிரபஞ்சத்துடைய நியதி. உங்களுடைய உடம்ப வருத்திட்டு வேலை பார்க்கும்போது காசு வரும், அமைதியா உட்காந்தீங்கன்னா காசு வராது. அதே போல நீங்க காசு பணம் சம்பாதிக்கிறத நீங்க விட்டுட்டு குடும்பத்தை கவனிச்சாதான் அந்த ஒற்றுமை இருக்கும். சோ ஒன்றை இழந்தால் ஒன்று கொடுக்கும் என்பதுக்குத்தான் இந்த பாவங்கள் வேலை செய்கிறதே தவிர நம்ம நினைச்சபடி எல்லாம் அதுல இருக்கவே முடியாது. அதனாலதான் அதுக்கு பேர் வந்து கிரகத்தினுடைய இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கிரகத்தை தானே நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. இதை மாறி பண்ணும் பொழுதுதான் பிரச்சனைகள். இதை சரியாக கணிச்சு சரியாக இதை உணர்ந்தவர்கள் பிரச்சனைகளை போய் மாற்றதில்லை. 1, 5, 9 நடக்கு, நான் பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிடுவேன், வேலைக்கு போறேன் சும்மா இருக்கு அப்படின்ட்டுருவான். 2, 6, 10 நடக்கிறவன் சும்மா உட்கார்ந்து இருக்கா, அவனுக்கு சாப்பாடெல்லாம் கிடைச்சிடும், வேலை செய்யாம இருந்தானா கெட்டு போயிடுவான், அவனால் சம்பாதிக்க முடியாது. சோ அந்த பாவங்களை தான் இயங்கும் பொழுது அதுக்கேற்றபடி நம்ம வாழ்க்கை முறையை மாத்திட்டோம்னா அங்க ஜெயிக்க முடியும். அது அப்படித்தான் இந்த கிரகங்களும் அந்த பாவங்களும் நமக்கு வேலை செய்யும். இந்த உயிர் பொருள் அப்படிங்கிறது உறவுக்காரகம் 6 கட்டம், பொருள் காரகம் 6 கட்டமாக வேலை செய்யுது. சமநிலை கோட்பாடுன்னே நாங்க சொல்றோம், பேலன்ஸ் நாங்க சொல்றது கிரகங்களுடைய சமநிலை கோட்பாடு. இந்த கோட்பாடுகள் தான் நம்ம வாழ்க்கையுடைய தத்துவம். ஒரு கட்டத்துல கல்யாணம் ஆகணும், ஒரு கட்டத்துல குழந்தை பிறக்கணும், ஒரு கட்டத்துல அம்மா அப்பாவை பாத்துக்கணுங்கிறதெல்லாம் ஒரு கட்டம்னா, பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், சொத்து வாங்கணும், பின்னாடி வரவங்க சேர்த்து வைக்கணுங்கிறது ஒரு 6 கட்டம். அப்போ உங்களுடைய இயக்கங்கள் ஈக்குவலைசேஷன் செய்யப்பட்டதை நீங்க அனுப்பப்பட்டிருக்கிறத தவிர யாருமே வந்து பிறக்கும் போது இவன் கீழே இவன் மேலன்னு எந்த ஒரு ஜாதகத்திலையும் கிடையாது. இது எங்க நம்ம தப்பு பண்ணுவோம்னா, பாவங்கள் மாத்தி இயக்கும் போது நம்மளுடைய கான்செப்ட்ல எப்படி நம்ம இந்தியா லெவலில் நினைச்சோம்னா 25 வயசுல வேலைக்கு போயிடும், 40 வயசுக்குள்ள செட்டில்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அது மிகப்பெரிய தவறு. எல்லாருக்குமே அது மாதிரி அமையாது. சிலருக்கு அமையும், சிலருக்கு 40க்கு மேல அமையும், சிலருக்கு 50க்கு மேலதான் அமையும். விதி இருந்தால் அதுக்கேற்றபடி போனீங்கன்னா பிரச்சனைகள் குறைவு, என்ன வரவுகள் கொஞ்சம் லேட்டா வரப்போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் பாவங்கள் மாறி இயங்கும் போது, உயிர்காரங்கள் இயங்கும் போது பொருள்காரகத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பண்ணும் பொழுது குடும்பத்தையும் இழந்து, அதனால் கடன்களும் ஏற்பட்டு, அதை சரி பண்றதுக்கு ஒரு 10 வருஷம் டயத்தை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற காசெல்லாம் வட்டி கட்டுறதுக்கு போயிடும். நான் கடைசி வரைக்கும் ஏழையாவே இருந்தேன்னா இதுதான் பாவங்களுக்கு ஏற்றபடி இயங்கணும். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும், நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க ஊர் பஸ் வராம நீங்க வேற பஸ்ல ஏறிட்டா, எனக்கு முன்னாடி வந்தவங்கள ஏறி போறா, நானும் அந்த பஸ்ல ஏறினா எங்க பண்ணுவீங்க, தப்பான இடத்துல போய் ரீச் ஆவீங்க, மறுபடியும் வேற பஸ் பிடிச்சிட்டு வரணும், அது காசு செலவாகும், டைம் வேஸ்ட் ஆகும். அது போலதான் இந்த ஜோதிடமும். உயிர்காரங்கள் இயங்கும் போது பொருளாதார காரகத்துக்கும், பொருளாதார காரங்கள் இயங்கும் போது உயிர்காரகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் வாழ்க்கை சின்னாபின்னம் ஆயிடும். அதுவே புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி காணலாம். இதுதான் இதுல இருக்கிற உயிர் பொருளுடைய கான்செப்ட். இதுக்கப்புறம் வந்து எந்த அணி கொடுக்கும் என்பது வேற. குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணுமா, சுக்கிரனுடைய அணி சப்போர்ட் பண்ணுமாங்கிறது லக்னத்துக்கு ஏற்றபடி மாறும். உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னத்துக்கு உயிர் காரகத்துவங்களை தருவது குருவினுடைய அணி. ஃபர்ஸ்ட் குருவினுடைய அணி என்னென்ன கிரகம்னே நிறைய பேருக்கு தெரியாது, அதை சொல்லிடுறேன். குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய் இதெல்லாம் குருவினுடைய அணி. சுக்கிரனுடைய அணி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், புதன், ராகு, அதுக்கப்புறம் சனி. இந்த 4 கிரகங்களுமே சுக்கிரனுடைய அணி. மேஷ லக்னத்துக்கு பொருளாதாரத்தை தரணும்னா சுக்கிரனுடைய அணி வேலை செய்யணும். உயிர் காரகத்துவத்தை தரணும்னா குருவினுடைய அணி வேலை செய்யணும். அதாவது திருமணம், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே குருவினுடைய அணி தான் வேலை செய்யும்.
இந்த குருவினுடைய அணியில சாரத்தில் ஒரு கிரகம் நிற்காமல், இந்த அணியில ஒரு கிரகம் திசை நடத்தாமல் திருமணம் இல்லை, குழந்தை பேர் இல்லை, அம்மா அப்பாவோட ஒற்றுமையா இருக்க முடியாது, குடும்ப உறவுடன் இணைய முடியாது. அதற்கு மாறாக சுக்கிரன், சனி, ராகு, புதன் சாரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாலும் அல்லது அந்த கிரகங்களே திசை நடத்தினாலும் பொருளாதாரம் நல்லா இருக்கும். உறவு காரகத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, சில இடத்துல பிரிவினைகளாக கொடுக்கும், சில இடத்துல ஃபாரினுக்கு போறது, வெளிநாடு போய் நம்ம போய் செட்டில்மெண்ட் ஆகிறது, இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருக்கிறதுல இதோட கான்செப்ட் தான். சரி, இப்ப ரிஷபத்துக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, குருவினுடைய அணிதான் பொருளாதாரத்தை கொடுக்கும். பொருளாதார உறவுகளை கொடுப்பது குருவினுடைய அணி. மாறாக சுக்கிரனுடைய அணி முழுக்க முழுக்க உயிர்காரகத்துவத்தை மட்டுமே தரும். அதாவது உயிர்காரகனா அவனுடைய கல்யாணத்திலிருந்து குழந்தை பிறப்பிலிருந்து அவனுடைய இறப்பு வரைக்கும் சொல்வது சுக்கிரனுடைய அணி ரிஷபத்துக்கு. அதுவே மிதுனத்துக்கு எடுத்துக்கங்க, சேம் டு சேம். குருவினுடைய அணி பொருளாதாரத்தையும் சுக்கிரனுடைய அணி உயிர்காரகத்தையும் தரும். இதுவே கடக லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே லக்னம் பேசுறதா. கடக லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய அணி பொருளாதாரத்தையும் குருவினுடைய அணி உயிர்காரகத்துவத்தையும் தரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கும் அதேதான். சுக்கிரனுடைய அணி பொருளாதாரத்தையும் அதே போல குருவினுடைய அணி உயிர்காரகத்துவத்தையும் தரும். அதே கன்னி லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய அணி உயிர்காரகத்துவத்தையும் சுக்கிரனுடைய அணி பொருளாதார காரகத்துவத்தையும் தரும். அடுத்த 6 லக்னத்துக்கு என்னன்னா, மேஷத்துக்கு என்ன சொன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக எதிரணிக்கு வேலை செய்யும். இதுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. உங்களுக்கு ஒரு கிரகம் நன்மையை செய்தால், ஒரு அணி பொருளாதாரத்தை கொடுத்தால் எதிர்பாவத்துக்கு மாத்தி கொடுக்கும். அப்ப மேஷ லக்னத்துக்கு நம்ம என்ன சொன்னோம், குருவினுடைய அணிதான் உயிர்காரகத்துவத்தை தரும் சொன்னோம், சுக்கிரனுடைய அணிதான் பொருளாதாரத்தை தரும் சொன்னோம். அது அப்படியே நீங்க துலாத்துக்கு போட்டீங்கன்னா ஆப்போசிட்ல குருவினுடைய அணி பொருளாதாரத்தையும் சுக்கிரனுடைய அணி உயிர்காரகத்துவத்தையும் தரும். இது அப்படியே மத்த 6 லக்னங்களுக்கு போட்டுக்கங்க, இப்படிதான் வேலை செய்யும். சோ இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியதுக்காக கடவுள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது ஏன் அப்படின்னா, ஒரு பார்ட்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்க மனைவி, உங்களுக்கு உயிர்காரகமா ஒரு கிரகம் வேலை செய்யும்போது அவங்களுக்கு பொருள் காரகமா செய்யும். கடவுள் வந்து அதனால சொல்ல, ஒரு வாசல் அடிச்சு இன்னொரு வாசல் திறப்பாருன்னு. அட்ட டயத்துல கணவனுக்கும் வேலை போய் மனைவிக்கும் வேலை போய் எந்த இடத்துல இருக்காது, யாராவது கண்டிப்பா சம்பாதிப்பீங்க. ஏன்னா உங்க லக்னத்துக்கு குரு கெடுக்கிறாருன்னா உங்கள் எதிர்பால், அதாவது உங்களுடைய பார்ட்னர் லக்னத்துக்கு அது கொடுக்குற இடத்துல தான் இருக்கும். இணைக்கிறது வேற. பொதுவா சொல்லுவோம், உங்க மனைவிக்கு டைம் நல்லா இருக்கு, அவங்க வேலைக்கு போய் அவங்களுக்கு டைம் தெரியல, ஆனா உங்களோட சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஜாதக ரீதியா இருக்கு, அப்படி சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் இதோட கான்செப்ட் தான். அதே போல ஒரு விஷயங்களை அடுத்த லக்னங்களுக்கு கொடுப்பது எதிர்பார்ப்பு மாத்தி தான் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய இழப்பீடுகள் அவருடைய வரவுகள், அவர்களுடைய இழப்பீடுகள் அணி. நான் என்ன சொன்னேன், 1, 5, 9 விஷயங்களை செய்யும். இது அப்படியே எதிர்பாவத்துக்கு பாருங்க, 3, 7, 11 வேலை செய்யும். உதாரணத்துக்கு குரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 9ன்னா எதிர்பாவமான துலாத்துக்கு அது 3ஆம் பாவமா வேலை செய்யும். ஏங்க திருமணம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் 1, 5, 9 அந்த இடத்துல 3, 7, 11 இணையும் பொழுதுதான் லவ் அண்ட் அஃபெக்ஷன், 2 உடல்கள் 2 மனங்கள் இணையக்கூடிய காலகட்டமா மாறும். இது அப்படியே 2, 6, 10 பாவங்களுக்கு எடுத்தீங்கன்னா எதிர்பார்க்கு 4, 8, 12 இருக்கும். அவருடைய இழப்பீடு, அவருடைய லாஸ் உங்களுக்கு லாபமாக மாறும், அல்லது உங்களுடைய இழப்பீடு அவர்களுக்கு லாபமாக மாறும். இதுக்கு பேர் தான் பிசினஸ் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், பரிவர்த்தனை அப்படிங்கிறோம். அதாவது 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய இது. ஒண்ணு வந்து உறவு காரகத்தில் நடக்கக்கூடிய பரிவர்த்தனை, 1, 5, 9, 3, 7, 11. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குவோங்கிறது எப்படி ஒரு பரிவர்த்தனையோ, இங்க 2, 6, 10, 4, 8, 12 அப்படிங்கிறது வந்து பொருளாதார பரிவர்த்தனை. நீ ஒரு பொருளை கொடு, நான் ஒரு பொருளை கொடுக்குறேன், 2 பேருக்கு என்ன லாபமோ அதை எடுத்துட்டு பிரிவோம். இதுதான் கான்செப்ட். இப்படி கிரகங்கள் உறவக்காரகத்துக்கும் பொருள் காரகத்துக்கும் இப்படித்தான் வேலை செய்கிறது. இதை தெரியாம நம்ம பேசும்போதா பலன்களில் தோக்குறோம், வாழ்க்கையில தோக்குறோம், லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்தை போக்கி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறோம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பலன் பார்ப்பது எளிது. கிரகங்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கைக்கு உயிரும் முக்கியம், பொருளும் முக்கியம். எந்தெந்த காலகட்டத்தில் எது தேவையோ அதை நோக்கி போகணும். சில பேருக்கு சில விஷயங்கள் லேட்டா நடக்கும். சில பேர் முதல்ல சம்பாதிப்பாங்க, கல்யாணம் குழந்தை பேர்ல லேட்டா கிடைக்கும். சில பேர் முதல்ல வந்து கல்யாணம் குழந்தை பேர்ல கிடைக்கும், லேட்டா சம்பாதிப்பாங்க. அதுக்கு பல விதிகள் இருக்கு. கிரகங்கள் ஒரு கான்செப்டா இருந்தாலும் நீங்க வந்து எந்த திதியில பிறந்தீங்க, வளர்பிறையா தேய்பிறையா இதெல்லாம் பார்த்து சில விஷயங்களை எடுக்கணும். அதனுடைய அடிப்படையில மாறும். மேக்சிமம் நம்ம பார்த்த வரைக்கும் வளர்பிறையில் பிறந்தவர்கள் மேக்சிமம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செட்டில்மெண்ட் ஆகுறாங்க, தேய்பிறையில் பிறந்தவங்க 2வது பகுதியில் செட்டில் ஆவாங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் இன்னொரு இடத்துல பேசுவோம். வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ராஜநிலை டிவியின் 14வது ஜோதிட கருத்தரங்கு காலையிலிருந்து கலகலப்பாகவும் சிறப்பாகவும் அனைவராலும் போற்றப்படுமாறு ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது.
இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கேபிள் டிவியில பார்த்துட்டு இருக்கிறாங்க நேயர்களுக்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து உங்களுடைய ஒரு ஒத்துழைப்பில் தான் வந்து ராஜநிலை டிவி வந்து வளர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதன் காரணமாக தமிழ்நாட்டிலிருந்து தலை திறந்த 10 வருஷம் 15 வருஷம் அனுபவம் பெற்ற ஜோதிட சாகரங்கள், ஜோதிட கடல்கள் அவங்க மூலமா தான், ஜாம்பவானங்க மூலமா தான் வந்து நம்ம அந்த கருத்தரங்குகள் மற்றும் ஜோதிட கேள்வி பதில்கள் எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக நடத்திட்டு வரோம். அத்தனை பெருமையும் யாருக்கு சேரும்னா ராஜநிலை ஆசான் திரு ராஜசேகர் அவருக்கு தான் தேரும். ஏன்னா வந்து ஜோதிடம் நாம் மட்டுமல்ல உலகோர் அனைவரும் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொன்னாரு. அப்போ இன்னைக்கு காலையில இருந்து ஒவ்வொரு ஜாம்பவான்களும் பேசுன போது இந்த கொங்கு நாட்டு சிங்கம் தானே புலி, கொங்கு நாட்டு புலி, ஏன்னா சித்திர நட்சத்திர புலி அல்லவா கொங்கு நாட்டு புலி சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வந்து ஒரு அற்புதமான தான் எடுத்த தலைப்பில் ஒரு ஜாதகரின் வெற்றிக்கு உயிர் பொருள் எப்படி பயன்படுங்கிற ஒரு வித்தியாசமான தலைப்பு. அவர் வந்து ஒரு 3 மாசம் சொல்லி கொடுக்குற பாடத்தை நம்ம 20 நிமிஷத்துல சொல்லி கொடுத்துட்டாரு. 3 மாசம் அது ஆன்லைன்ல கிளாஸ் நடத்துகிற பாடம். இது நீங்க திருப்பி கேட்டீங்கன்னாவே வந்து பேலன்ஸ் தியரியில மாஸ்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடு இதைத்தான் செய்யும். 1 5 9 3 7 11 இது உயிர் மட்டும்தான் செய்யும். பாக்கி இருக்கிறது வந்து பொருள் மட்டும்தான் தரும். நீ தேடாத. அப்ப நீ நடக்கும்போது இது மட்டும்தான் நடக்கும். அப்படிங்கிற போது ஜோதிடத்தில் வந்து நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற ஜோதிட முறை வேற. இப்ப இதுல பார்த்துட்டு இருக்கிற ஜோதிட முறைகளை வந்து தன்னுடைய அனுபவத்துல வந்து அவரு கொடுத்த விஷயங்களை வந்து தெளிவு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ வந்து என்னன்னா இந்த கிரகங்களுக்கு இதுதான் பேசுவேன், இதுதான் இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகங்கள் தான் தரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வெளிப்படையான விஷயங்களெல்லாம் தெளிவாக சொன்னாரு. அதாவது ஒரு விஷயம் வந்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி வந்து தான் பெற்ற கல்வி, தான் பெற்ற வித்தை வந்து மக்களுக்கு சேரும்னு எப்போ நினைக்கிறோமோ அப்பவே நாம் வளர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ராஜநிலை ஜோதிட குழுமத்தில் வந்து நம்மளுக்கு இந்த ஜாம்பவான்கள் வந்து நம்மளுக்கு நிரந்தரமாக ஏறக்குறைய இந்த 14 நிகழ்ச்சியில் எல்லாருமே கலந்து கொண்டு வந்து சீருஞ்சிறப்புமான நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்காங்க. ஏன்னா அனைவருமே வந்து ஜோதிடத்தில் முத்திரை பதித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து ஜோதிட கலைமாமணிகள் தான், எல்லாமே நவரத்தனங்கள் தான். ஏன்னா பர்டிகுலர் ஒருத்தருக்கு மட்டும் பட்டம் இல்லை, எல்லாருமே ரொம்ப அனுபவப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அனுபவப்பட்டவர்கள் படித்தவர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு விஷயம் தெரிந்தவர்கள் வந்து இன்னைக்கு அற்புதமா வந்து ஒரு சொற்பொழிவுல வந்து நம்ம ஐயா மதிப்புக்கு மரியாதைக்கு மிக்க திரு சரவண சோமசுந்தர ஐயா அவர்கள் வந்து நல்ல அற்புதமா வந்து உலகர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதில் சொன்னாரு. அவருக்காக ராஜநிலை டிவி சார்பிலையும் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.